Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, you are a warrior. நீ யுத்த புருஷன். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் யுத்தத்திற்கு ஆயத்தமாய் இருக்கிறவர்கள். எனக்கு அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்கள் போராடுகிற போராட்டங்களை நீங்கள் தோல்வி அடையவில்லை, ஜெயத்துக்கு நேராய் போய் கொண்டு இருக்கிறீர்கள். ஒருவேளை சூழ்நிலைகள் நீங்கள் தோல்வி அடைந்தது போல தெரியலாம். ஒருவேளை எல்லா விஷயமும் உங்க விட்டு கை நழுவி போற மாதிரி தெரியலாம். என் அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ யுத்த புருஷன். You are a warrior. You are a warrior. You are a soldier. Be strong. தைரியமாயிரு. வாசிக்க கேட்கலாமா? 2 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தைரியமாயிரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை கட்டுவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தைரியமா இருங்க. கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்ய போறார். உன் வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் நலமானதை தான் மாத்திரம் செய்ய போறாரு. நல்லதை தான் மாத்திரம் செய்ய போறாரு. அவரு துரோகம் செய்ய மாட்டாரு. அவர் கஷ்டத்தை கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அவர் தெய்வம். பழி வாங்கிறதுக்கு அவர் மனுஷன் இல்லை, அவர் தெய்வம். என் அன்பான தேவ பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில நலமானதை, நல்ல காரியத்தை, நல்ல விஷயத்தை, நல்ல நண்பர்களை, நல்ல சிநேகிதர்களை, நல்ல லைஃப் பார்ட்னரை, நல்ல பிள்ளைகளை தரும்படி, நல்ல வேலையை தரும்படி கர்த்தர் நினைவு கூர்ந்திருக்கிறார். கர்த்தர் அதுதான் செய்ய போறாரு. தைரியமா இருங்க. ஏன்னா நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. அவரை நம்பிக்கொண்டு இருக்கிறீங்க. அவரை நம்பிக்கொண்டு இருக்கிறவருடைய வாழ்க்கையில அவர் தவறு செய்வதில்லை, துரோகம் செய்வதில்லை. விஷயம் நம்பிக்கை துரோகம் அவர் செய்யறதில்லை. என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை சொல்றாரு, நீ சண்டை யுத்த புருஷன். You are a warrior. ஏன் இதெல்லாம் கவலைப்படுற? போராடு, போராடு, எழும்பி போராடு. இது போராட்டமான வாழ்க்கை. தைரியமா இருந்து போராடி நம்ம ஜெயத்தை எடுக்க போறோம். ஏனென்றால் யூத ராஜசிங்கம் உங்களோடு கூட இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, God says you are a warrior. You are a soldier. Hallelujah. Hallelujah. நீ ஒரு வீரன், நீ ஒரு வீராங்கனை. உன்னால ஜெயிக்க முடியும் மகளே, உன்னால ஜெயிக்க முடியும். யார் என்ன சொன்னாலும் சரி, யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் சரி, யார் உன்னை கீழே இறக்கினாலும் சரி, உன்னுடைய சரீரத்தை குறிச்சோ, உன்னுடைய ஞானத்தை குறிச்சோ, உன்னுடைய செயல்பாட்டை குறிச்சோ யார் யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் உன்னை உயர்த்தி வைக்க போறார். நீ வீராங்கனை. ஹல்லேலூயா. You are a warrior. என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலையில நம்ம ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் நம்ம எல்லாவற்றையும் ஜெயத்தை தர போறார். தைரியமாறு, நன்மையானதை ஆண்டவர் செய்ய போறார். ஜெபம் பண்ணலாம். பரலோக தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மை செய்யும்படி அப்படி சமூகத்தில் போய்க்கிறேன். அப்பா, ஜெப வீரர்களாய், வீராங்கனையாய் உங்களுடைய சமூகத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம். எங்க வாழ்க்கையில ஆண்டவரை நலமானதை செய்யும்படியாய் ஆண்டவரை நீர் கட்டளையிட்டு தாரும். ஆண்டவரை, எங்களுக்கு விரதமாய் எழும்புகிற பிசாசினுடைய தந்திரங்கள், பிசாசினுடைய மந்திரங்கள், ஆண்டவரை ஏவல்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு, ஆண்டவரை வேலை ஸ்தலத்தில் எங்களுக்கு விரதமாய் ஆலோசனை பண்ணுகிற காரியங்கள் நிர்மூலமாக்கப்பட்டு கர்த்தர் நீ ஜெயத்தை கொடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். Because we are Lord, because I am a warrior, Lord my Father God. ஆண்டவரே, நான் யுத்த வீரன், ஆண்டவரே யுத்த புருஷன், ஆண்டவரே நான் வீராங்கனை, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீ நன்மை செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நெருக்கி வருகிற காரியங்களை நாங்கள் உதறி தள்ளிவிட்டு உம்மை நோக்கி நாங்கள் ஓட போகிறோம் ஐயா. கர்த்தர் நீர் சகலமும் நன்மைக்கு எதுவாய் செய்ய போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். தடைகளை உடைத்து நன்மை உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில தோல்வியில கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும், இன்ஸ்டாகிராம்லயும், ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஹேண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும், அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும், டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களுக்கு கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக்